Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து exercise 6.1 that is வந்து 10th trigonometry ல exercise 6.1 ல 8th sum 9th sum 10th sum பார்க்க போறோம். அதோட exercise 6.1 முடியுது. நம்ம அது இந்த exercise sums வந்து உங்களுக்கு ஈஸியா நான் சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ இந்த exercise வந்து இந்த exercise sums இதோட முடியுது. நீங்க வந்து வேணும்ன்றவங்க வந்து உங்களுக்கு வந்து இது நான் கண்டினியூ பண்ணனும் நீங்க நினைச்சீங்கனா நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லி தருவேன். அதுல வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து கண்டுபிடிக்கிறது வேர்ட் ப்ராப்ளம்ல வந்து எப்படி நீங்க ஈஸியா क्वेश्चंस ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் நான் சொல்லி தரேன். இப்போ வந்து இந்த எக்சர்சைஸ் சம்ஸ் நம்ம போட போறோம். இந்த சம்ல வந்து 8th சம் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து if cos alpha by cos beta is equal to m and cos alpha by sin beta is equal to n, then prove that m square plus n square cos square beta is equal to n square. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா LHS எடுத்துக்க போறோம். ஓகேவா? LHS என்ன கொடுத்திருக்காங்க? m square plus n square into cos square beta. கரெக்ட்டா? இப்போ m square க்கு பதிலா நம்ம m square க்கு பதிலா cos alpha by cos beta the whole square எழுதலாமா? plus n square க்கு பதிலா cos alpha by sin beta the whole square into cos square beta. புரிஞ்சுதா? அப்ப என்ன ஆகும்? இது எழுத முடியும் cos square alpha by cos square beta plus cos square alpha by sin square beta into cos square beta. ஓகேவா? அப்ப என்ன இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல LCM எடுக்க போறோம். cos square beta sin square beta. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா cos square alpha sin square beta plus cos square alpha cos square beta. கரெக்ட்டா? into cos square beta. சோ இந்த cos square betaவும் இந்த cos square betaவும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்னா இது ரெண்டுத்துலயும் என்ன காமனா இருக்கு? cos square alpha காமனா இருக்கு. கரெக்ட்டா? cos square alpha காமனா இருக்கா? சோ வெளிய எடுத்துட்டீங்கன்னா sin square beta plus cos square beta divided by sin square beta. கரெக்ட்டா? நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா? நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்னது? 1. So cos square alpha into 1 by sin square beta. Which is equal to cos square alpha by sin square beta. இது எப்படி எழுதலாம்? cos alpha by sin beta the whole square which is equal to n square which is equal to RHS. புரிஞ்சுச்சா? இப்போ இதுல செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் சம் क्वेश्चन என்னன்னா if cot theta plus tan theta is equal to x and இதே மாதிரி தான் secant theta minus cos theta is equal to y, then prove that x square y the whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3 is equal to 1. அதே மாதிரி தான் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஏன்னா நமக்கு cot tan இங்க என்ன cos இருக்கு. சோ நம்ம வந்து இந்த xy டேர்ம் வந்து நம்ம sin and cos ல நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எடுக்க போறோம். சரியா? அதுக்கு என்ன பண்றோம்னா x ஓட வேல்யூ என்னது? cot theta plus tan theta. கரெக்ட்டா? அப்போ என்ன ஆகும்னா cot theta ஓட வேல்யூ என்ன சொல்லி கொடுத்தேன்? cos theta by sin theta. இதுதான் ஃபார்முலா. plus tan theta வந்து sin theta by cos theta. அப்போ என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்? LCM எடுக்க போறோம். கரெக்ட்டா? sin theta cos theta is equal to cos
ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ வேல்யூ இதோட வேல்யூ என்ன 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய்யோட வேல்யூ என்னது சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சீக்கன் டீட்டா ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன் 1 பை காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. இப்போது நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா காஸ் டீட்டா வருமா? அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1னா இதில் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா நமக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா. இதுதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் முதல்ல கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணி ஒய்யோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் sin square theta cos square theta into sin square theta by cos theta. கரெக்டா? அப்போ sin square theta cancel ஆகுது. ஸோ 1 by cos cube theta. கரெக்டா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க x square y whole power 2 by 3 அப்படின்னா என்ன அர்த்தம் 1 by cos 3 theta whole power 2 by 3. இப்போ இது என்ன பண்ணலாம் 1 by cos cube theta whole power 1 by 3 whole square நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ whole power 1 by 3 எப்படி எழுத போறீங்கன்னா இப்போ அதை எப்படி எழுத 1 by 3னா என்ன அர்த்தம்னா cube root of 1 by 3னா cube root of this value. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ வந்து இந்த கியூபும் 3யும் கேன்சல் ஆயிரும். கியூப் ரூட்டும் 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்னா 1 by cos theta மட்டும்தான் வரும் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? that is 1 by cos square theta. இது எதோட வேல்யூ x square y the whole power 2 by 3 ஓட வேல்யூ. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த அடுத்தது xy ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். xy ஸ்கொயர் என்னது x என்ன பண்ணோம் x வந்து மல்டிப்ளை 1 வச்சுக்கிட்டு y ஸ்கொயரை வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ என்ன x வேணா 1 by sin theta cos theta into y ஓட வேல்யூ என்னது இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ sin power 4 theta divided by cos square theta. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த sin cube ஆயிருமா? ஸோ sin cube theta divided by cos cube theta. கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க xy ஸ்கொயர் ஹோல் பவர் 2 by 3 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா sin cube theta divided by cos cube theta the whole power 2 by 3. நான் முன்னாடி சொல்ற previous step மாதிரி தான் sin cube theta by cos cube theta whole power 1 by 3 whole square. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இதே மாதிரி கூட அதுவும் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹோல் கியூப் எழுதி அங்கே ஒரு 1 by 3 இருக்கும் அதையும் வச்சுட்டு இப்படியும் எழுதலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்படியும் எழுதலாம். அப்போ இந்த 3 கேன்சல். ஸோ sin theta by cos theta whole square which is equal to sin square theta by cos square theta. இது எதோட வேல்யூ x y square the whole 2 by 3. இப்போ x square y whole power 2 by 3 க்கு 1 by cos square theta x y square 2 by 3 ஓட வேல்யூ வந்து sin square theta by cos square theta. இப்போ என்ன பண்ண போறோம்? இது ரெண்டு क्वेश्चन என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ண क्वेश्चन சொல்லிருக்காங்கல. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ x square y whole power 2 by 3 minus x y square whole power 2 by 3. என்ன அதோட வேல்யூ என்ன? x square 1 by cos square theta minus sin square theta by cos square theta. கரெக்டா? ஸோ இங்கே ரெண்டு போய் எல்சிஎம் எடுக்க போகிறோம். cos square theta 1 minus sin square theta. நம்ம ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் sin square theta plus cos square theta ஓட வேல்யூ 1. நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 1 minus sin square theta அதோட வேல்யூ வந்து cos square theta by cos square theta is equal to 1. So which is equal to RHS. ஓகேவா? 8th sum முடிஞ்சிருச்சு. இப்போ 9th sum. 9th sum வந்து சிம்பிள் தான். 9th sum 10th sum ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. If sin theta plus cos theta is equal to P and secant theta plus cosecant theta
is equal to q, then prove that q into p square minus 1 is equal to 2p. இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க நமக்குன்னா, ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம பி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு sin square theta plus cos square theta, that is a plus b the whole square formula na a square plus b square plus 2ab correcta. so enna aguna idoda value enadhu sin square theta plus cos square theta oda value 1 plus 1, so plus 2 cos theta sin theta. இப்போ என்ன பண்ணி சொல்லிருக்காங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க, p square கொடுத்துருக்காங்க, p square minus 1, so minus 1 பண்ணிங்கன்னா 1 plus 2 p square ஓட வேல்யூ எழுதிக்கோங்க minus 1, so 2 cos theta sin theta, இதான் இதோட வேல்யூ. இப்போ நம்ம LHS எடுத்துருக்கோம் சரியா, LHS ஓட வேல்யூ என்னன்னா q into p square minus 1, q ஓட வேல்யூ என்னது secant theta plus cosecant theta into 2 cos theta sin theta கரெக்டா. இப்போ வேல்யூ என்னது 1 secant theta என்ன ஃபார்முலா 1 by cos theta, cosecant theta na 1 by sin theta, 2 cos theta sin theta கரெக்டா. இது நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல LCM எடுக்க போறோம். LCM எடுத்தனா sin theta plus cos theta கரெக்டா, 2 cos theta sin theta கரெக்டா. இப்போ என்ன ஆகும்னா sin theta sin theta கேன்சல், cos theta மட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பேலன்ஸ் வரும், sin theta plus cos theta மட்டும்தான், 2 into sin theta plus cos theta மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் வரும். ஸோ என்ன ஆகும்னா 2 into sin theta plus cos theta வேல்யூ என்னது p, so 2p which is equal to RHS. இப்போ செகண்ட் சம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதுலேயே செகண்ட் சம் எப்படின்னா, if sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. so இப்போ என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, sin square thetaக்கு பதிலாக 1 minus cos square thetaன்னு எழுதிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் cos thetaவை வந்து நம்ம cன்னு எடுத்துக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். இது அசம்ஷன் ஓகேவா. அப்போது என்ன ஆகும்னா 1 sin theta 1 plus இந்த sin theta என்ன எடுக்க சொன்னேன், 1 minus cos square theta எடுக்க சொன்னோமா ஓகேவா. cos square theta equal to இந்த cos square theta, இந்த cos square theta அப்படியே வரும். இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், c அசியூம் பண்ணிருக்கோம்ல. ஸோ sin theta into ஸோ என்ன ஆகுனா 2 minus cos square theta equal to cos square theta ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ் ஓகேவா பண்ண போகிறோம். பண்ணும்போது என்ன ஆகுனா sin square theta into 2 minus cos square theta the whole square is equal to cos power 4 theta. நம்ம இங்கே டேக் எடுத்துருக்கோம்ல. ஸோ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் sin square theta 2 minus c square the whole square is equal to c power 4 ஓகேவா. இப்போ இந்த sin thetaவை நம்ம என்ன பண்ணலாம், cos thetaக்கு மாற்றலாம். ஸோ 1 minus cos square theta
equal to 2 minus c square the whole square is equal to c power 4. So என்ன பண்ணலாம் இங்க cos இருக்கும் c squareல so இப்படி எழுதலாமா 2 minus c square the whole square is equal to c power 4. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இத எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் 1 minus c square இருக்கும் இத எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் a minus b the whole square ஃபார்மட்ல. அப்ப என்ன வரும் a square plus b square plus 2ab plus minus 2ab is equal to c power 4. Correct? So 1 minus c power 4 c square is equal to 4 plus c power 4 minus 4c square is equal to c power 4. இப்போ என்ன பண்ண போறோம் இத மல்டிப்ளை பண்ண போறோம் ஓகேவா 1 into 4 is 4 1 into c power 4 is c power 4 1 minus 1 into 4 is 4 4c square minus 4c square என்ன ஆகும் அடுத்தது minus c6 c power 6 plus 4 c power 4 is equal to c power 4. ஓகேவா அப்ப என்ன ஆகும் நமக்கு இப்போ என்ன ஆகும் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க minus c power 6 4 எத்தனை இருக்கு இப்போ என்ன பண்ண 4 எத்தனை இருக்கு நமக்கு 5 4 இருக்கா 5c power 4 2 எத்தனை இருக்குனா minus 8c power 2 plus 4 is equal to c power 4 கரெக்ட்டா இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இதுல எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வர போறோம் கான்ஸ்டன்ட்டா ஒரு சைடு கொண்டு வர போறோம் சரியா இப்போ minus c power 6 plus 5c power 4 minus 8c power c square minus c4 இந்த பக்கம் தான் c4 இந்த பக்கம் எடுத்து போனா minus 4 ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம்னா throughout multiply by minus ஓகேவா அப்போ c power 6 minus 5c power 4 plus minus வந்து plus ஆயிரும்ல so 8c square plus c4 is equal to 4 அப்போ c power 6 minus என்ன வருது c power 6 minus இங்க minus 5 இருக்கு இங்க plus 4 இருக்கு so minus 4c power 4 plus 8c square is equal to 4 நம்ம என்ன எடுத்துறோம் c ஓட வேல்யூ cos θ ன்னு எடுத்துறோம் so என்ன ஆகும் இப்போ என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓகேவா சிம்பிளிஃபை பண்ண போறோம்னா cos ஓட வேல்யூ cos power 6 θ minus 4 cos power 4 θ plus 8 cos θ cos square θ is equal to 4 இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய RHS புரிஞ்சுச்சா இப்போ இந்த எக்ஸசைஸ் ஓட கடைசி சம் போட போறோம் 10th sum ஓகேவா if cos θ by 1 plus sin θ is equal to 1 by a then prove that a square minus 1 by a square plus 1 is equal to sin θ இப்போ நம்ம இதுல இருந்து சொல்யூஷன் வந்து a ஸ்கொயரை முதல்ல கண்டுபிடிக்க போறோம் a ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து a வை கண்டுபிடிக்கணும்ல a ஸ்கொயர் a ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம் ஏன்னா என்ன பண்ண போறீங்கன்னா இத ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா a ஓட வேல்யூ கிடைச்சிரும் கரெக்ட்டா 1 by a வை a ஓட கண்டுபிடிப்பீங்க இத ரெசிப்ரோக்கல் பண்றோம் ஓகேவா அப்புறம் நமக்கு a ஸ்கொயர் கண்டுபிடிக்க a ஸ்கொயர்னா என்னது ரெண்டு சைடு என்ன பண்ண போறோம் ஸ்கொயர் பண்ண போறோம் தட் இஸ் கால்ட் a ஸ்கொயர் கரெக்ட்டா இப்போ என்ன பண்றாங்கன்னா இத ஃபர்ஸ்ட் ஒண்ணே எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கறாங்க தட் இஸ் a 1 ஸ்கொயரை வந்து மேலேயும் கீழேயும் பிரிச்சு எழுதிக்கறாங்க இப்போ a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab கரெக்ட்டா by cos ஸ்கொயர் θ அப்ப என்ன ஆகும்னா ஸ்டூடண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இது வந்து a ஸ்கொயரோட வேல்யூ இப்போ a ஸ்கொயர் -1 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a ஸ்கொயர் -1 plus
a square plus 1. ஸோ a square minus 1 பண்ணால் a square எழுதிட்டு -1 பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். சரியா? எல்சிஎம் என்ன எப்படி எடுக்க போகிறீங்கன்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். எப்படின்னா 1 ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் நார்மல் தான் 1 ப்ளஸ் sin square theta ப்ளஸ் 2 sin theta minus cos square theta by cos square theta. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி இது என்ன ஆகும்னா இப்போ வந்து இந்த cos thetaக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1 மைனஸ் sin cos square theta இருக்குல்ல அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் sin square theta சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 மைனஸ் cos square thetaக்கு பதிலாக sin square theta சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ sin square theta ப்ளஸ் 2 sin theta divided by cos square theta. ஸோ என்ன ஆகும்னா 2 sin theta இல்லை, அப்போ 2 sin square theta ப்ளஸ் 2 sin theta divided by cos square theta. ஓகேவா? இப்போ அதே மாதிரி a square minus 1 சொல்லி இதே மாதிரி a square plus 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? a square plus 1 a வேறு என்னது 1 plus 1 plus sin square theta plus 2 sin theta divided by cos square theta plus 1. இப்போ நம்ம LCM எடுக்க போகிறோம். ஸோ 1 plus sin square theta plus 2 sin theta plus cos square theta divided by cos square theta. So sin square plus theta plus cos square theta ஓட வேல்யூ என்னது 1. So 1 plus 1 plus 2 sin theta divided by cos square theta. So என்ன ஆகும்னா 2 plus 2 sin theta divided by cos square theta. கரெக்டா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க a square plus a square minus 1 இதான் அப்படி a square LHS ஓட வேல்யூ என்னது a square minus 1 divided by a square plus 1. கரெக்டா? ஸோ என்ன ஆகும்னா a square minus 1 என்னோட வேல்யூ என்னது 2 sin square theta plus 2 sin theta divided by cos square theta divided by 2 plus. இப்போ என்ன ஆகும்னா நமக்கு இப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக நமக்கு இந்த cos ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டுத்துலையுமே காமனாக என்ன ஆகும் 2 வெளியே எடுத்துட்டோன்னா 2 sin square theta plus sin theta divided by 2 into 1 plus sin theta. கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு இதுலேருந்து இது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ரெண்டுத்துலையும் sin square theta plus sin theta இல்லை. ஸோ ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணுறாங்க சைனை வெளியே காமனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன ஆகும்னா 2 sin theta எடுத்துட்டிங்கன்னா அப்போது இங்கே என்ன இருக்கும் sin plus 1ல. ஸோ sin theta plus 1 divided by 2 1 plus sin theta. ஸோ 1 plus sin thetaவும் sin theta plus 1ம் சேம் தான். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ sin theta மட்டும்தான் வரும். which is we have to prove is RHS. இதோட நம்ம exercise 6.1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். we have completed the exercise 6.1. soon we will update the exercise 6.2. அதாவது exercise 6.2 நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் with the easy steps and அப்புறம் வந்து நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சம்ஸை வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸாக்ட் மீனிங் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட இந்த எக்ஸசைஸ் 6.1 செக்ஷன் நம்ம முடிக்கிறோம். இப்போது வந்து இதுவரையும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப தேங்க்ஸ். இதுவரையும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் எ நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் மற்ற பசங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து +1 +2 காலேஜஸ் எல்லாருக்குமே நான் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன். M1 M2 M3 M4 எல்லாமே நான் போடுறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் நான் எடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து அது கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.